ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, ஒரு டிஃபனுக்கு தான் ஊற வைக்கலான்ட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ மாவு இல்லை. நேற்று ராகி ஊற வச்சு அரைச்சி தோசை ஊற்றிருந்தேன். சரி நைட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்து, சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு குஷ்பு இட்லி செஞ்சு, அதான் இன்றைக்கி செய்யலான்ட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா வெறும் பச்சரிசி தாங்க, புழுங்கலரிசி வேண்டாம், இட்லி அரிசியும் வேண்டாம். சூப்பரான அட்டகாசமான குஷ்பு இட்லி செய்யலான் இருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்ன போடுறேன்னு பாருங்கள். மெயினான இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்கே. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பச்சரிசி இருந்தாவே போதும், புசு புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி பண்ணலாம். வாங்க என்னென்ன பண்ணி எப்படி ஊற வச்சு அரைச்சி எல்லாமே காட்டுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இட்லி ஊற்றுறதுக்கு அப்புறமும் காட்டுறேன், சரிங்களா? இப்போ தான் முதல்ல என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். 4 டம்ளர் பச்சரிசினா 1 டம்ளர் உளுந்து போட்டுக்குங்க, அதாங்க கரெக்டாக இருக்கும். நான் 3 டம்ளர் போட்டிருக்கிறதால 3/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன், சரிங்களா? நல்லா கழுவணும். ஆனால் இதில் கழுவுறதுல தான் இருக்குங்க. நல்லா கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி நல்லா தேய்ச்சி கலக்கி அந்த மாவு அந்த வாசம் எல்லாமே வந்துடுங்க. கழுவிட்டோம்னா பளிச்சுன்ட்டு ஆகிடும். ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவணும், சரிங்களா? இப்போ 3/4 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அந்த வழுவழுப்பு போகிற மாதிரி நல்லா கழுவணும், சரிங்களா? நல்லா கழுவிட்டு இதையும் ஊற வச்சுக்கலாம். அரிசியும் நல்லா 5-6 வாட்டி கழுவிட்டு கொண்டு வந்துடலாம். இருங்க, நான் கழுவிட்டு வந்துடுறேன். இது கூட பார்த்திங்கன்னா வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க, அவ்வளோதான். இப்போது அரிசி தனியாகவும் உளுந்த தனியாகவும் கழுவிட்டு வந்துடலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா கிரைண்டர் கூட வேண்டாங்க, மிக்ஸி இருந்தாவே போதும். மிக்ஸிலே நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா கழுவிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், வெள்ளையாக இருக்குது. இன்னும் கூட 1 வாட்டி என்ன கூட கழுவிக்கலாம். கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதுங்க. பச்சரிசின்றதால 4 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்தையும் நல்லா கழுவிட்டேன், ஊற வச்சுட்டேன். நான் அரைக்கும் போது காட்டுறேன், சரிங்களா? மிக்ஸி ஜாரில் தாங்க நான் அரைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நல்லா அரிசி ஊறிடுச்சு. புழுங்கலரிசின்னா கூட லேட் ஆகும், பச்சரிசி சீக்கிரம் அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா வெள்ளையாக கழுவியிருக்கேன். உளுந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம், அதுதாங்க முக்கியம். அது போட்டிங்கன்னா தான் இட்லி நல்லா புசு புசுன்ட்டு வரும். அது என்னன்னு காட்டுறோம் பாருங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வடித்து வச்ச சாதம், சரிங்களா? நல்லா வடித்த சாதம் 1 கப் நிறைய எடுத்து போட்டிருக்கேன். உளுந்தோடவே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி நல்லா அப்படியே நம்ம ஜாங்கிரி ஜிலேபி செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பந்து போல் வரா மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கணும். பாருங்கள், நான் எவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த ஜார்லேயே அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம். ஒன்றுமே இல்லை, சாதம், பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் போடலை. இப்போ எல்லாம் அரைச்சிட்டு ஒன்றா கலக்கிட்டு நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையில் அடித்து கலக்கி வச்சிடணுங்க. நம்ம கை விட்டு கலக்குனாதான் உங்களுக்கு அந்த மாவு நல்லா ஒரு பொங்கி நல்லா இட்லி நல்லா வரும். பச்சரிசியில் இப்படி செய்யலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியே சொல்லுங்கள். நல்லா கலக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆகட்டும். நான் நைட்டு கலக்கி வச்சிடுறேன், காலையில் நான் இட்லி செய்யும் போது காட்டுறேன், சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. இதில் தோசையும் செமையாக வரும், அவ்வளோ நல்லா வரும் தோசை. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுச்சுங்க, நல்லாவே பொங்கி வந்துடுச்சு. அதனால் நான் மேலே இருக்க மாவெல்லாம் எடுத்துட்டு வேறு கப்பில் மாற்றிட்டேன். நல்லா பொங்கிருச்சு மாவு. பார்த்தீங்கன்னா அந்த அளவு பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா தொடச்சி எடுத்துட்டு நான் இட்லி ஊற்றலாம். இட்லி பாத்திரம் கொதிச்சிட்ருக்குங்க, தண்ணி வச்சுருக்கேன், கொதிச்சிட்ருக்கு. நான் அதில் துணி போட்டு தான் ஊற்ற போகிறேன். வாங்க எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இட்லி நல்லா பெருசாக ஊற்றிருக்கேங்க. அந்த குழிக்கு மேலே ஊற்றிருக்கேன், அந்த அளவுக்கு பெருசாக ஊற்றிருக்கேன். 7 இட்லி தான் ஊற்றுவேன், அதுக்காக வேண்டி கொஞ்சம் பெருசாக ஊற்றிருக்கேன். இட்லி வெந்துட்டுருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எப்படி புசு புசுன்னு இட்லி, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கல் மாதிரி இருக்கா, சாஃப்டாக இருக்கான்னு. அவ்வளோதாங்க, இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நான் தக்காளி குழம்பு வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.